தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு கோவையில் கட்டிட தொழிலாளர்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் மற்றும் காலை சிற்றுண்டி இனிப்புகள் வழங்கும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நல வாரியத்தின் தலைவர் பொன்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு கட்டிட தொழிலாளர்கள் பாதுகாப்பு தினமாக கோவையில் கொண்டாடப்பட்டது. கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு, சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் கட்டுமான மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு ஆகியோர் சார்பாக கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் கட்டிட தொழிலாளர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொழிற்சங்க கூட்டமைப்பின் கொங்கு மண்டல தலைவர் ஜி முகமது ரபீக் தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கொங்கு மண்டல செயலாளர் அமுதம் மகேஷ்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொறியாளர் அழகிரி, சுரேஷ், மார்டின், அர்ஜுன், ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் கௌரவ அழைப்பாளராக பொதுச் செயலாளர் குரு நாகலிங்கம், மாநில துணைத் தலைவர் ராம வெங்கடேசன், மாவட்ட தலைவர் லயன் ஏ அருள்தாஸ், வள்ளலார் வைத்தியசாலை ஈசன் குருஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஆத்துப்பாலம் பகுதியில் காலை வேளையில் கட்டிட வேலைக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு பரிசோதனை முகாமில் கண், காது, மூக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் பயன்பெற்று காலை சிற்றுண்டி மற்றும் இனிப்புகளை வாங்கி சென்றனர். அனைவரும் இணைந்து அனைத்து தொழிலாளர்களின் பாதுகாவலனாக இருக்கும் தலைவர் பொன்குமார் நூற்றாண்டு வாழ தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் அருள் டி செல்வம், குரான் அறக்கட்டளை தலைவர் ஜாக்ரி ஐயா, AKM ஜானி, கலையரசி உள்பட பலர் கலந்து கொண்டனர். உலக தொழிலாளர்களின் உரிமை குரலான வாரியம் பெற்றுத்தந்த வரலாற்று நாயகர் தலைவர் பொன்குமார் அவர்களுடைய ஜூன் 8 பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கட்டட தொழிலாளர்களும் தொழிற்சங்கங்களும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. அதை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் இன்று தலைவர் பொன்குமாருடைய பிறந்த நாளை கட்டட தொழிலாளர் பாதுகாப்பு நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாரியத்தின் மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கிய அரை நூற்றாண்டு காலமாக இந்த தொழிலாளிக்கு என்று முழுமையாக பாடுபட்ட தலைவர் பொன்குமார் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில் கட்டட மற்றும் அம்புசார தொழிற்சங்க கூட்டமைப்பு பெருமை கொள்கிறது. அவர் இளைஞராக இருக்கும் பொழுது துறைமுகத்தில் பணி செய்த ஒரு கட்டட தொழிலாளருடைய குடும்பம் தலைமையை இழந்து பெண்கள் நெருக்கடியாக நிற்கும் பொழுது அவருக்கான பாதுகாப்புக்காக இந்த பணியை தொடங்கிய தலைவர் அவர்கள் 50 ஆண்டு காலம் அவர் சீரிய முயற்சியால் இன்று தமிழ்நாட்டில் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக கட்டட தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தொழிலாளர் நல வாரியத்தின் மூலமாக கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக அரங்கில் இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாரியமாக வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய பொன்னான ஆட்சியில் 2 ஆண்டுகளில் 2000 கோடி ரூபாய் தொழிலாளி பயனடையக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சிறப்பான அந்த வாரியத்தில் இந்த தொழிலாளிக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பொன்குமார் அவருடைய பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் சிறப்பான முறையிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அற்புதமான தலைவன் செய்த மகத்தான பணி அமைப்பு ரீதியற்ற தொழிலாளர்களுக்காக நல வாரியம் அமைப்பதற்கு அரசை தட்டி எழுப்பிய அற்புதமான தலைவர். ஏழை எளிய மக்களுக்கு பாடுபட வேண்டும் என்கிற உணர்வு பொது வாழ்க்கையில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு இருந்தாலும் தலைவர் அவர்களுக்கு மட்டும் இல்லாத ஒன்றை உருவாக்கி காட்ட வேண்டும் என்கிற அடிப்படையில் இன்றைய தினம் கட்டுமான தொழிலாளர்களுக்கு நல வாரியத்தை உருவாக்கி பிறப்பு முதல் இறப்பு வரை அனைத்து விதமான சலுகைகளையும் வாரி வழங்குகிற அந்த பணியை சிறப்பான முறையில் செய்திருக்கிற அந்த தலைவனுக்கு இன்று பிறந்தநாள் விழா கோவையிலே 200 தொழிலாளர்களுக்கு இனிப்புகளும் சிற்றுண்டியும் வழங்கி மருத்துவ முகாமும் நடத்தி இது அவருக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்கிற நிகழ்வாக இன்றைய தினம் சிறப்பான முறையில் கோவையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
பெற்று தந்த வரலாற்று நாயகன் திருமிகு பொன்குமார் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அதை தொழிலாளருடைய நல தினமாக கொண்டாடி மகிழ்கின்றோம். நாளை சென்னையிலே மிக பிரமாண்டமான விழா நடைபெற இருக்கின்றது. அதன் முன்னெடுப்பாக இன்று கோவையிலே தொழிலாளர்களை ஒன்று கூட்டி அவர்களுக்கு மருத்துவம், உணவு மற்றும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள், நலத்திட்ட உதவிகளை செய்யும் முகாமாக இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது வரலாற்று நாயகன் பொன்குமார் அவர்கள் நீண்ட ஆயுளோடு மிக சிறப்பாக நமது தொழிலாளர் வர்க்கத்துக்காக அவர் பாடுபட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு கட்டிட தொழிலாளர் மத்திய சங்கத்தினுடைய தலைவரும் தமிழ்நாடு கட்டுமான நலவாரியத்தினுடைய தலைவருமான மதிப்புமிகு பொன்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் தமிழகத்தில் உள்ள கட்டிட தொழிலாளர்களின் பாதுகாப்பு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 28ஆம் தேதி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவையிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்க கூட்டமைப்பு ஒருங்கிணைந்து அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையிலே தொழிலாளர்களுக்கு உணவும் மருத்துவ பரிசோதனையும் செய்து சிறப்பித்திருக்கிறது. கட்டிட தொழிலாளர்களை ஒருங்கிணைக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை இருந்தபோது 82 முதலாக கட்டிட தொழிலாளர்களுக்கு என்று ஒரு வாரியத்தை உருவாக்க தன்னுடைய முயற்சியை ஏற்படுத்தி 2 முறை இன்று மீண்டும் வாரிய தலைவராக 5000 கோடி ரூபாய் கட்டிட தொழிலாளர்கள் நிதியை தொழிலாளர்களுக்கு சென்றடைய செய்து தொழிலாளர்களுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி இன்று கட்டிட தொழிலாளர்களை பாதுகாக்கின்ற சிறப்பான தலைவராக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் பொன்குமார் அவர்களின் பிறந்த நாளில் கோவையில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு, சமூக நீதி கூட்டமைப்பு மற்றும் அனைத்து சமூக நலம் கிரிக் அமைப்பினுடைய நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டு மேலும் அவருடைய புகழும் அவருடைய உழைப்பும் கட்டிட தொழிலாளர்களின் வாழ்க்கையை மேம்பெறச் செய்யும் என்று அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. நல்லாளுமை விவசாய குடிபிறந்து கல்லூரி பருவந்தொட்டே தலைமை பண்பு நிறைந்து தொழிலாளர் நலம் பேணிடும் போராளியாய் சிறை நுழைந்து எத்தனையோ வாழ்வியல் பாடம் கற்றுணர்ந்து இன்று நற்சான்றோனாய் செலுத்திவிட்ட எங்கள் வாரிய தலைவரே, நீவீர் வாழ்க பல்லாண்டு. தங்க தமிழ் நாயகராய், தரணி போற்றும் சேவகராய், உள்ளத்துள் என்றுமே ஏழை பங்காளராய், தொழிலாளர் மேன்மையே என்றென்றும் முன்மொழிபவராய் நித்தமும் வாழும் எங்கள் வாரிய தலைவரே, நீவீர் வாழ்க பல்லாண்டு. தமிழ்நாடு விவசாய மக்கள் கட்சியின் தன்னிகரில்லா தலைவரே, தொழிலாளர் நல வாரியத்தின் ஈடேணையில்லா தலைவரே, கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் ஒப்பில்லா தலைவரே, நாங்கள் இன்னும் நற்சேவைகள் பல புரிந்து செழிக்க எங்கள் வாரிய தலைவரே, நீவீர் வாழ்க பல்லாண்டு. நாளை 28/6/2024 அன்று பிறந்தநாள் காணும் எங்கள் வாரிய தலைவர் மற்றும் கட்டுமானம் மற்றும் மனைத்தொழில் கூட்டமைப்பின் தலைவராகிய திருமிகு பொன்குமார் அவர்களின் பிறந்தநாள் நல்வாழ்க்கையை அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தூய்மை குளராய் இன்று உலகெங்கும் திகழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா பொன்குமார் ஐயா அவர்களின் இந்த அகவை திருநாளில் நமது கோவை மாவட்டம் சிறந்த முறையில் கொண்டாடிட்டு இருக்குங்க. இந்த நிகழ்வில் வள்ளலார் வைத்தியசாலை இதுக்கு ஒரு மருத்துவ முகாம் இங்கே ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இயற்கை முறையில் வள்ளலார் அருளிய கண் கழிக்கம், மூக்குக்கு நசியம், காதுக்கு செவியம் என்ற ஒரு மருத்துவ முறை. இது ராஜ உறுப்புகளை முழுமையாக சீர்படுத்தக்கூடியது. இங்கே தொழிலாளர்களின் மேன்மைக்காக இந்த ஒரு தன்மையை நம்ம சங்கம் இணைந்து இந்த நிகழ்வை இப்போ பண்ணிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.